பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 Timothy chapter 6 verse 6. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம என்ன வேணால் கொடுத்தாலும் இன்னும் கேட்டுக்கிட்டே கிடப்போம். நான் ஒரு பாட்டு பாடுவேன். இன்னும் அன்பு, இன்னும் மனம், இன்னும் இயேசு என் வாழ்வில். ஏசப்பட்ட இன்னும் கேட்டுக்கிட்டே கிடப்போம். நான் சில நேரத்தில் இப்படி பாடுவேன். இன்னும் இயேசு, இன்னும் காசு, இன்னும் இயேசு என் வாழ்வில். எனக்கு ஒரு ஆசை. திருவண்ணாமலை டு பெங்களூர் போகிறோம் அப்படின்னா கையில் 1 கோடி ரூபா நம்ம காரில் பணம் வச்சுருக்கணும். எத்தனை சபை தெரியுதோ, எத்தனை ஊரில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் போயிட்டு கொடுத்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே வந்துக்கிட்டே கிடக்கணும். அப்படியேப்பட்ட ஒரு ஆசை. என்னத்தை கொண்டு போகிறோம்? கொண்டு வருவதற்கு ஒன்றுமே கிடையாது இல்லையா? அப்போ நம்ம என்ன ஆகும்? இந்த உலகத்தில் ஜனங்க சாப்பிடும்போது சொல்கிற ஒரே வார்த்தை, சாப்பாட்டில் மட்டும் போதுங்க, என்னால் முடியல. சாப்பாட்டில் மட்டும் போதுன்னு சொல்கிறோம், மற்ற விஷயங்களில் நம்மளால் போதுன்னு சொல்ல முடியல. ஆண்டவர் சொல்கிறாரு, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்போது அதில் ஒரு ஆதாயம் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா போதும் அப்படின்னு. வாட்ச்மேன் நீ என்ற ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொன்னார், எனக்கென்று எதுவும் வேண்டாம், என் தேவனுக்கென்று எல்லாம் வேண்டும். நமக்கு உண்ண உணவு உடுத்த உடையும் இருந்தாலே போதுங்க. அடுத்த வருஷம் நான் தான் சொல்லுது, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டா இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். அதுவே நமக்கு போதும். ரொம்ப பெரிய லெவலில் காசியாக சாப்பிட போகிறோம், நகைகளையை சாப்பிட போகிறோம், வைரத்தையை சாப்பிட போகிறோம், ஒன்றும் கிடையாது. அப்போ நமக்கு போதும் என்ற ஒரு மனநிலையை என்னைக்கு நமக்கு வருதோ அதுதான் ஆதாயமே. அதுதான் ஆதாயம். இன்றைக்கி முகேஷ் அம்பானி, ரிலையன்ஸ் அதிபர், தைரியமாக ரோட்டில் நடமாட முடியுங்களா? நம்முடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தைரியமாக ஒரு இடத்துக்கு வர முடியுமா? முடியாது. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், இவங்கெல்லாம் தைரியமாக ரோட்டில் நடமாட முடியுமா? முடியாது. அவங்க ஜீவனங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அது வருகிற நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில குண்டு மழை பொழிகிறதாக இருக்கிறது. யாரையை சாவடிக்கலாம், எந்த தலைவர்களை சாவடிக்கலான்ற ஒரு மனநிலையில் சத்துருவானவன் தீவிரித்து கொண்டிருக்கிறான். உலகத்தை எப்படி அழிக்க வேண்டும் என்று சொல்லி வடகொரிய அதிபரை போல எத்தனையோ உலக தலைவர்கள் ஜனங்களுக்கு விதமாக ஜனத்தை தூண்டிவிடும்படியாக எண்ணத்தோடு கூட நிறைவாக ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நாம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும்? சமாதானத்தை விதைப்பதற்காக, சந்தோஷத்தை விதைப்பதற்காக, நிம்மதியை விதைப்பதற்காக, அபிஷேகத்தை விதைப்பதற்காக, ஆத்மாவை கர்த்தருடைய அன்புக்குள் நடத்துவதற்காக நம்ம எவ்வளோ அலர்ட்டாக இருக்கணும். அவட அபிஷேகத்தில் காத்திருக்கணுங்க. அவட வல்லமையில காத்திருக்கணும். இந்த உலகத்தில் என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் ஒன்றுமே பார்க்க முடியாது. அழகான ஒரு பாட்டு. போதும் போதுங்க என் இயேசுவின் அன்பு, வேண்டாம் வேண்டாங்க இந்த உலகத்தின் அன்பு. போதும் போதுங்க என் இயேசுவின் அன்பு, வேண்டாம் வேண்டாங்க இந்த உலகத்தின் அன்பு. வாழ்ந்து பார்த்தேங்க பிறருக்காய், வாழ்ந்து பார்த்தேங்க, வாழ்ந்து பார்த்தேங்க பிறருக்காய், வாழ்ந்து பார்த்தேங்க. உண்மை அன்பு எங்கும் இல்லை, என் உன்னதர் அன்பு எனக்குள்ள. உண்மை அன்பு எங்கும் இல்லை, என் உன்னதர் அன்பு எனக்குள்ள. போதும் போதுங்க என் இயேசுவின் அன்பு, வேண்டாம் வேண்டாங்க இந்த உலகத்தின் அன்பு. ஆமாம், நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த உலக அன்பு அது போய் இயேசுவின் அன்பு மட்டும்தாமே. பிறக்கும்போது நம்ம கையில் ஒன்றும் கொண்டு வர்றதில்லை, இறக்கும்போது கையில் ஒரு எதையும் நம்ம கொண்டு போவதில்லை. முதலாவது நம்மை தூக்குவதற்கு 4 பேரை சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் 400 பேரை சம்பாதிக்கணும். ஐயோ இவங்க இல்லையே என்று சொல்லி ஏக்கப்படத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற காசு பணம்லாம் நமக்கு உதவாதுங்க. தேவ பக்தி மட்டும்தான் நம்மளை உயர்த்தும். அதுதான் ஆதாயம். அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ஆதாயம். ஆண்டவர் தெளிவாக சொல்லிக்கிறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்.
தேவ பக்தி தான் நமக்கு ஒரு பெரிய அற்புதம். தேவ பக்தி தான் அதிசயம். அந்த தேவ பக்தி அந்த கொர்நேலியு வீட்டுக்கு தூதனை அனுப்பி வைத்து அந்த குடும்பத்துக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து அந்த ஊரில் இருக்கிற மற்ற ஜனங்களை காட்டிலும் வேறு பிரிக்கப்பட்டவராய் காணப்பட்டாங்க கொர்நேலியுடைய குடும்பம். அதுதான் தேவ பக்தி. அப்படியாப்பட்ட தேவ பக்தியாக நீங்கள் இருங்க. எங்கே போனாலும் வந்தாலும் வேத வசனம் உங்களை பார்த்த உடனே இவங்க பைபிள்காரங்க, இவங்க பைபிள் பற்றி நடக்கிறவங்க, இவங்க பைபிள் பற்றி சொல்கிறவங்க மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவங்க என்ற லிஸ்ட்டில் உங்களை என்னையும் வைக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? அன்பு தகப்பனே, போதும் என்கிற மனதோட கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று 1 தீமோத்தேயு அந்த 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்கள் சொல்லிக்கிறீங்களப்பா. தேவ சமத்தால் நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா சொல்லி ஜெபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும், நன்மை செய்யும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.